ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். லைஃப்பில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா? எல்லாமே நல்லதே நடக்கும். ஒரு நாள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ அது வரைக்கும் உடம்ப ஹெல்த்தியாகவும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சித்திரை திருவிழா எல்லா ஊருங்களையும் செம்மையாக கொண்டாடிருப்பீங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் திருவிழாலாம் கிடையாது, ஆடி மாதம் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நைட் வந்துட்டு வேப்பம்பட்டுக்கு போகிறோம், ஏன்னா அங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் ஏதாச்சும் கொண்டு போகலான்னு அரேபியன் பிரெட் புட்டிங் தான் பண்ண போகிறேன். இதுக்கு பிரெட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பேக்கரியில் கிடைக்கிற ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த ரெசிபிக்கு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க், அதுக்கப்புறம் பிரெட், கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம், டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மில்க் மேடு, கொஞ்சமாக சக்கரை தேவைப்படும். இப்போ வந்து ஒரு 1/4 கப் பச்சை பாலில் 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாட் மில்க் சேர்த்துறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம், மில்க் மேட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேவரட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்மண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன், அது குட்டி குட்டியாக பஞ்சாக பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா பிரெட் எடுத்து பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா எறும்பு வந்துடும். அதனால தான் அந்த கட் பண்ண கார்னர்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா பாலை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்க்கை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சுகர் அண்ட் மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக ப்ரெட்டை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காய்ச்சின கஸ்டர்ட் மில்க்கை ப்ரெட் மேலே ஊற்றிடுங்க. அப்புறம் அதுக்கு மேலே செகண்ட் லேயருக்கு ப்ரெட் சேர்த்துட்டு அதே கஸ்டர்ட் மில்க்கை ஊற்றிட்டு இப்போ அந்த ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கோங்க. நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 4 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸில் முடிய வேண்டிய ரெசிபி இது. பட் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுச்சு. இதை முடித்ததும் பேக்கிங் வேலை பண்ண போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு இன்னும் ஒரு 1/2 hourல நாங்கள் வேப்பம்பட்டுக்கு கிளம்பணும். இன்றைக்கி நைட்டு ஸ்டே வந்து எங்களுக்கு அங்கே தான். ஸோ நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும்தான் எடுத்து வைக்கணும், ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் அங்கேயே இருக்குது. அதனால் அவருக்கு எதுவும் பேக்கிங் வேலைலாம் இல்லை. அவரோட டூத் ப்ரஷ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். கிச்சனில் ஈவினிங் கூட ஒர்க் பண்ண முடியலங்க, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த குக்கிங் வேலை, பேக்கிங் வேலை எல்லாம் பண்ணதுக்கப்புறமா குளிச்சிருக்கணும். ஆனால் நான் குளிச்சுட்டு தான் இந்த வேலைலாம் பண்ணேன்னா செம்ம ஸ்வெட்டிங், பாடி ஃபுல்லாக நனைஞ்சிட்டேனே சொல்லலாம். அப்புறம் கிளம்பி பைக்கில் போகும்போது தான் அப்பா அந்த காற்று அவ்வளோ இதமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான்லாம் வந்துட்டு ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் எப்போவுமே போவேன். பட் நான் ஃபேஸில் ஸ்கார்ஃப் கவர் பண்ணவே இல்லை. நைட் ட்ராவலாக செம்மையாக இருந்துச்சு. நைட்டில் இப்படி பைக்கில் ட்ராவல் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிட்டி சைடு இல்லாமல் கொஞ்சம் அவுட்ரு பக்கம் போனோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. அந்த காற்று வந்து அப்படியே நம்ம மேலே படும்போது அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். நல்லா வேடிக்கை பார்த்துட்டே எவ்வளோ நேரம் போயிட்டே இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டே இருப்பேன். சின்ராசுக்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, மந்த்லி 2 ஆச்சு இந்த பக்கம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. நாங்கள் வந்ததும் வேலையாக எங்களுக்கு ஆல்பம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் குட்டீஸ் எல்லாம் கராத்தே கிளாஸ் போகிறாங்க. அதை தான் சாய்க்குட்டி சின்ராசுக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இது ஒரு விஷயங்க சொல்லியே ஆகணும். என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த காரக்குழம்பு வந்து வேறு யாராவது குக் பண்ணி சாப்பிடணும் போல் தோணிட்டே இருக்குன்னு என் தங்கச்சிக்கிட்ட அன்றைக்கி ஈவினிங் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே நைட்டு நொய் உப்புமா, அதுக்கு சைடிஷாக காரக்குழம்பு கொடுத்தாங்களா, எனக்கு அப்படியே அமிர்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் காட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா நான் மனசில் நினச்சாலே போதும், கேட்கணுன்னு அவசியமே இல்லை, அதை இம்மிடியேட்டாக எனக்கு கொடுத்துருவாரு. எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி ஈஸியாக கிடச்சிச்சின்னு அலட்சியமும் படுத்த மாட்டேன், அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக கொடுப்பேன். அதனாலேயோ என்னவோ தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடக்குது. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தான் சொல்லணும். அண்ட் சாமிக்காக நேர்ந்துக்கிட்ட ஆடு தான் இந்த தலைவர். கட்டி போட்டிருந்தாங்களா, கயிறை கழட்டிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சின்ராசு தான் வந்து கட்டி விட்டார். நாங்களும் அப்படியே அண்ணி வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் கூடவே நானும் வரேன்னு சொல்லி சாய்க்குட்டியும் வந்துட்டான். எங்களுக்காக அக்கா வந்து பால் வச்சுருந்தாங்க நைட்டு குடிக்கிறதுக்காக. அப்புறம் இந்த பிராஸில் காஃபி ஃபில்டர் அண்ட் இடியாப்பம் பிழியறது வாங்கணும்னு எனக்கு ஆசை. அக்கா வீட்லேயும் அதே மாதிரி ஒரு காஃபி ஃபில்டர், நான் எப்படி காஃபி ஃபில்டர் கூட இடியாப்பம் பிழியறது வாங்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் காம்போ பார்த்தேன்னா பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா இந்த காம்போ வந்து யாரும் ஒன்றா வாங்க மாட்டாங்கல்ல, நான் எப்படி வாங்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி வாங்கியிருக்காங்கல்ல. அதனால தான், ஏன்னா காஃபி ஃபில்டர் வாங்கினா அதுக்கு காம்போவும் அந்த ஃபில்டர் காஃபி கொடுக்குற அந்த கப் அண்ட் பவுல் தானே வாங்குவாங்க. யாரும் வந்துட்டு அது கூட வந்துட்டு இடியாப்பம் பிழியறது வாங்க மாட்டாங்கல்ல. அதான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். நான் இங்கே வந்ததும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்தது தான். எல்லாரும் இப்போ கொஞ்சம் ஹைட் ஆகிட்டேன் அப்படி தானே சொல்லுவாங்க.
ஆனால் இங்கே அஜய் குட்டிக்கு என்ன நீங்கள் குள்ளமான மாதிரி தெரியுது அப்படின்ட்டான். டேய் நான் குள்ளமாகலடா, நீ தான் ஹைட் ஆகிட்டேன்னு சொன்னாலும் இல்லை இல்லை நீங்கள் குள்ளமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஃபன்னாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. ஆன்ட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அப்படியே பக்கத்து ரூமில் அவங்களையும் போய் விசிட் பண்ணிவிட்டு இங்கே ரூமுக்கு வந்துட்டோம். யூனோ கார்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். சின்ராஸ் வந்து கோவிலில் இருந்தாங்களா, அவங்க வரதுக்கு லேட் நைட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் இவனுங்க கூட தான் டைம் பாஸே எனக்கு. இப்போ ட்ரெண்டிங் மெஹந்தி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான். ஆனால் இவனுங்களை வச்சுட்டு போடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. விடிய விடிய எங்களை தூங்க விடாமல் விடிய காலையில் 4 மணி போல் தான் இவனுங்களே தூங்கினானுங்களே. அப்புறம் நான் ஒரு 4:30க்கெலாம் குளித்து கிளம்பிட்டு இருந்தேன். இந்த சாரீ எப்போடா கட்டுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தீபாவளி ஷாப்பிங் அப்போ எடுத்த சாரீ பொங்கலுக்கு கட்டலான்னு நினச்சேன், ஆனால் கட்ட முடியல. சரி நம்ம ஊர் பொங்கலுக்கு போகிறதா இருந்தோம்ல, அப்போ கட்டலான்னு இருந்தேன், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. என்னடா இந்த சாரீ இப்படியே மிஸ் ஆகிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த சாரீ வந்துட்டு வின்டேஜ் லுக் இருக்கிறனால ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் போடணும்னு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி கோவில் ஃபங்க்ஷனாக, ஸோ அதுக்கு போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேட்சிங் வளையல் கிடச்சதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் இந்த ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் இந்த மாதிரி அட்டிகை ஜுவல்லரி தானே போடுறாங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டும் சரி, எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ வந்துட்டு ட்ரெண்டு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வின்டேஜ் ஸ்டைல் சாரீக்கு தான் இந்த அட்டிகை ஜுவல்லரிலாம் நல்லா இருக்குது. அட்டிகை ஜுவல்லரினாலே அது ஆயாங்களுக்காகவே பண்ண ஜுவல்லரின்னு சொல்லலாம். ஓல்டு லேடிஸுங்களாம் இதை தான் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடானா இதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இப்போ இதை தான் யங் கேர்ள்ஸ்லாம் லைக் பண்ணுறாங்க. எனக்கு கூட நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், பட் போட்டதும் அழகாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சின்ராசு சொல்லிட்டா அவ்வளோதான். அப்புறம் நான் ரெடி ஆகிற வரைக்கும் தலையில் இருந்து டவலை கலட்டவே இல்லையா, நல்ல ஈரமாக இருந்துச்சு முடியெல்லாம். ஹேர் ட்ரையர் வேறு எதுவும் கொண்டு வரல. சரி கொஞ்சமாக சீரம் மட்டும் ஹேர்க்கு அப்ளை பண்ணிவிட்டு சும்மா தூக்கி ஒரு கிளிப் மட்டும் போட்டு விட்டுட்டோன்னா கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். சின்ராசும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தாங்க. அக்காலாம் பக்கத்து ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போன தடவை கெட் இட் வித் மீ வீடியோ போட்டப்போ ப்ளவுஸோட பேக் டிசைன் கேட்டிருந்தீங்க. அதில் பேக் டிசைன் என்ன வச்சுருந்தீங்கன்னு. நான் ஃப்ரண்ட் வியூ அண்ட் ஸ்லீவ் டிசைன் மட்டும் காட்டியிருந்தேன், பட் பேக் டிசைன் காட்டலை. இந்த ப்ளவுஸுக்கு வச்ச இதே சேம் டிசைன் தான் அதுக்கும் வச்சுருந்தேன். பட் இதில் ஒரு குட்டி மிஸ்டேக் இருக்குது, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த சாரீ. ஃபைனலி ரெடி ஆகிட்டேன். இப்போ நெயிலுக்கு வந்து நெயில் பாலிஷ் மட்டும் போடணும். அது போட்டுட்டேன் அப்படின்னா நான் ரெடி. 5 o'clockலாம் கிளம்பி வர சொல்லியிருந்தாங்க. டைம் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்குது. இவனுங்களுக்கு கராத்தே கிளாஸ் இருக்குன்னு அன்னி கையோட சாயை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எவ்வளோ எழுப்பி விட்டாலும் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா பசங்க லேட்டாக தானே தூங்கினானுங்க. சரி தூங்கட்டும், போகும்போது எழுப்பிக்கலான்னு விட்டுட்டேன். நான் கூட சீக்கிரமாக கிளம்பிட்டேங்க. சின்ராசு கிளம்பிட்டே இருக்காரு. அந்த கை வந்து தலைக்கு போயிடுச்சுன்னா போதும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. எல்லா மென்ஸும் இப்படி தான் இருக்காங்க போல். அது அவங்களுக்கு கை ஆனவனா அந்த தலைக்கு போய்டும்னு நினைக்கிறேன். மேபி அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் ஹேர் கட் பண்ணிவிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் விட்டால் கூட நம்மளும் இந்த முடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி இவங்களுக்கும் இது மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டீ இல்லாமல் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகாதுன்னு அக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படியோ லேட் ஆகிடுச்சு. நீங்கள் பொறுமையாக டீ குடிச்சிட்டே வாங்க, நான் முன்னாடி போகிறேன்னு அக்கா கிளம்பிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி டீ குடித்தேன். காலையில் குடிக்கிற டீ நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வானத்தை ரசிச்சுட்டு காக்கா குருவிங்க சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே குடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை இங்கே நிறைவேறிச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் டீ குடிக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே தான் குடிப்போம். எல்லோரும் அப்படி தான் குடிப்போம். இருந்தாலும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வெளியே வந்தாலும் எல்லா பக்கமும் மற்ற வீடுங்களோட பாத்ரூம்ஸ் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் அதே தானா, கிச்சனுக்கு அந்த பக்கமும் அதே தான், எங்கள் பெட்ரூமோட விண்டோ பக்கமும் அதே தான். மற்ற வீடோட பாத்ரூம்ஸ் தான் தெரியும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். சொல்ல வரது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்டுட்டு அப்புறம் செடிங்களெல்லாம் பார்த்துட்டே இங்கே டீ குடித்தது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. நானும் பிரியாக்காவும் இந்த கோவிலில் பொங்கல் வைக்க வந்துட்டோம். பெரியாக்காவும் அண்ணியும் இன்னொரு கோவிலில் பொங்கல் வைக்க போயிட்டாங்க. அந்த கோவிலில் தான் ஸ்பெஷல் இன்னைக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பொங்கல் வச்சுட்டு அடுத்து அங்கே தான் நாங்கள் போவோம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே இந்த மாட்டோட சாணத்தில் செஞ்ச வரட்டியில் அடுப்பு செஞ்சது தான். நாங்கள் இருக்கிற இடத்துல கோவிலில் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னாலே அங்கேயே பொங்கல் வைக்க அடுப்பு கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே கிடக்கிற கல்லுங்கள்லாம் அடுக்கி வச்சுட்டு அதில் விறகு வச்சு தான் பொங்கல் வைப்பாங்க. ஆனால் இங்கே விறகுக்குன்னு வேலையே இல்லை. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாட்டு சாணத்தில் பண்ணது, மாட்டு சாணத்தில் பண்ணது, வரட்டியில் பண்ணது வந்துட்டு எனக்கு பார்க்க அப்படியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதோட வாசனையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக நெருப்பு நல்லா பற்றி எரிஞ்சிச்சு. சரி பொங்கல் பானையை வைப்போன்னு
வச்சதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே புகையாக வந்துச்சே தவிர நெருப்பு வந்த மாதிரி இல்லை. சரி நெருப்பு இருக்கா இல்லையா அணைஞ்சிச்சான்னு குனிஞ்சு பார்த்தேன் பாருங்க. புகையெல்லாம் அப்படியே கண்ணில் பட்டுடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு புகையெல்லாம் கண்ணில் பட்டதும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமாகவே நம்ம வீட்டிலலாம் கேஸ் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டிலலாம் இந்த அடுப்புங்கள்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வீட்டு வெளியே வந்துட்டு கூட்டாஞ்சோறு பண்ணுவோம். கூட்டாஞ்சோறுன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு கிடையாது. பெரியவங்கள்லாம் சேர்ந்து சமைப்போம். அப்போ வந்து விறகு அடுப்பு வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் நான் வந்துட்டு அடுப்புக்கிட்டலாம் உட்காந்தது கிடையாது. சும்மா குட்டி பசங்களோட வேடிக்கை பார்ப்பேன். சில டைம்ஸ் நான் தான் சமைப்பேன். ஆனால் அடுப்புக்கிட்டலாம் அந்த உட்காந்துக்க மாட்டேன். ஆனால் வந்து வீட்டு பக்கத்துலலாம் மாடு வச்சிருக்கிறதுனால அடுப்புலாம் பற்ற வைப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டு எதிர் வீட்டில் வந்துட்டு குளிக்கிறதுக்காக தண்ணிலாம் அடுப்பில் தான் வைப்பாங்க. அதனால் வந்துட்டு அந்த புகையோட ஸ்மெல் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் டைரெக்டாக அந்த புகை வந்து என் கண்ணில் இது வரைக்கும் பட்டது கிடையாது. ஆனால் இப்போ பட்டதும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து கண்ணுக்கு வேறு நான் லைனர் வேறு வச்சுருந்தேன்னா எங்கே கலைஞ்சிட்டு போதோன்னு வேறு கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் அப்படி இருந்துச்சு. அப்புறம் போக போக அந்த புகையெல்லாம் எனக்கு அப்படியே ஒத்துக்குச்சு. அப்புறம் ஒயிட் மிக்ஸ் ஆரஞ்சு கலர் சாரீ கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான் எங்களுக்கு வரட்டியில் அடுப்பு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்தாங்களா, கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆண்டிக்கும் இவங்க தான் அடுப்பு வச்சு கொடுத்தாங்க. இந்த எம்டன் மகன் படத்தில் அந்த தாத்தா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதும் அப்போ ஒரு பாட்டி ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, என்னடி கருமோ இது இப்படி போட்டு படுத்துதுன்ற மாதிரி தான் திடீர்னு வரட்டி நல்லா எரியுது. அப்புறம் புஷ்ஷுன்னு புகையாக வருது. அப்புறம் நல்லா எரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற வரட்டியோடலாம் சேர்ந்து நல்லா எரியுது. அப்புறம் அப்படியே அணைஞ்சு போயிடுது. கடைசியில் பின்னாடி வச்ச பொங்க பானையெல்லாம் கொதிச்சே வந்துச்சு. ஆனால் இது எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்குது. என்னடா நம்ம பானையெல்லாம் பொங்கி ஊற்றவே இல்லை, பக்கத்தில் ஆண்டியோட பொங்கல் மட்டும் நல்லா பொங்கி ஊற்றுச்சேன்னு பார்த்தா அவங்க வந்து பால் ஊற்றிருக்காங்க. நம்ம வந்து வெறும் தண்ணி மட்டும்தான். அப்புறம் எங்கிட்டு பொங்கி ஊற்றுறது. இன்னொன்று பொங்குமானே ஒரு டவுட்டு வேறு. சரியான நெருப்பு இல்லாததுனால உள்ளுக்குள்ளேயே வெந்தாப்புல. நாங்கள் வச்ச 2 பொங்கலும் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான். பக்கத்தில் ஸ்வீட் பொங்கல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வெண்பொங்கல் தான் பண்ணோம். இப்போ வந்துட்டு பொங்கல் வந்துட்டு ரெடி ஆனதும் சாமி கிட்ட வச்சுட்டு இப்படி கொண்டு வந்த பாத்திரத்தை கவுத்தி மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். நான் சொன்னேன்ல அந்த இன்னொரு கோவில், அங்கே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிசயம் நடந்தது. சின்னதுன்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இங்கே கோவிலில் வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். சின்ராஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சின்ராஸ் சாமி பக்தியெல்லாம் வந்துட்டு கிடையாது. அவருக்கு வந்துட்டு ஜீசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சாமி பக்தி வந்துட்டு நான் தான். எங்கள் வீட்டில் வந்துட்டு அவர் கிடையாது. சரி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணிக்கல. பட் ஆனால் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கா திடீர்னு வந்துட்டு அக்கா வந்துட்டு நீ பொங்கல் வை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு நான் வச்ச பானை வந்துட்டு நெருப்பு ஒழுங்காக எரியாதோ அது எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொங்கல் வச்சோம். ஏன்னா வந்துட்டு இது ஏன் தப்பு கிடையாது, அந்த வரட்டியோட தப்பு தான். ஸோ அதனால் வந்துட்டு சின்ராஸ் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் சின்ராஸும் கொஞ்ச நேரம் அங்கே கோவிலில் வந்துட்டு ஒரு வண்டி மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் வந்து தேங்காய்லாம் காய போட்டிருந்தாங்க. அதை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். கோவிலில் இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இதுங்க ஏதோ பண்ணி கீழே தள்ளிவிட போதுங்கன்னு நினச்சி எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஒர்த்து இல்லைன்னு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் பரபரப்பாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ராஸ் எங்கள் கூட இருந்ததுனால வந்துட்டு ஐயா தப்பிச்சிட்டாரு. எல்லா மரத்துலேயும் உள்ள இளநீ காயெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்களாம். போன வருஷம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும். அதை வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு இந்த நடுவில் உள்ள 2 பேர் சும்மா தான் நிற்கிறாங்க. அவங்க வேலையே செய்யலை. ஆனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு வேலை செய்கிற மாதிரியே சீன் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு கடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இளநீக்காரர்கிட்ட இளநீர் போடாதீங்க நாங்கள் போயிட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு காது கேட்கல. ஏன்னா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இந்த சாமி பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. திருவிழாவில் ஊரில் எல்லாத்தையும் மைக்கில் கட்டினதுனால நாங்கள் இங்கே பேசுகிறது அவருக்கு கேட்க மாட்டேங்குது போல். ஒரு வழியாக நிறுத்தினதுக்கப்புறம் எப்படியோ உள்ளே வந்தாச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் இளநீர் தண்ணி கொடுத்தாங்க. இந்த சம்மருக்கு வந்து இது குடித்ததுனால தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாடிக்கு. இந்த ஸ்பெஷல் டே ஒட்டி இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்குது இன்றைக்கி. அது என்னென்னா நம்ம சின்ராஸுக்கு பர்த்டே. அதுக்கு தான் குட்டி வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இளநீர் உள்ள வழுக்கையெல்லாம் பிரித்து தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக காயெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போகணும். அதனால் ஆளுக்கு ஒரு வேலை வேக வேகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே எல்லாரும் இப்படி இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ உள்ளே வந்து அக்கா அண்ணிலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இட்லி கறி குழம்பு தான் வச்சுருந்தாங்க. மதியம் லஞ்ச் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஆள் வந்து தான் சமைக்கிறாங்க. அவங்களுக்காக விறகு வந்து ஒரு பக்கம் பொழந்துக்கிட்டு இருந்தாங்க தம்பிங்க எல்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலை தான் பண்ணேன். அந்த வழுக்கையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் சரவணன் தான் வந்து அந்த தேங்காய் ஒளி வச்சு எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஈஸியாக இருக்கிறத மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து அந்த கத்தியில் வந்துட்டு வரவே இல்லை.
அதுக்கப்புறம் போதும் இவ்வளோ வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, சரி நானும் இதுதான் கடைசின்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்து வச்சுட்டு நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன். சென்ட்ராஸ் ஒரு 2 இட்லி சாப்பிட்டாரு. இவ்வளோ வேலை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஒரு ஆளா கோவில் பக்கம் பார்த்து கிளம்பியாச்சு. நான் சொன்னேன்ல இங்கேயும் பொங்கல் வச்சாங்கன்ட்டு, பாருங்க அதெல்லாம் தெரியுது பாருங்க. இங்க வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பணம் கட்டணும். மொத்தம் 3 கோவில் இருக்கு. 3 கோவில்லயும் பொங்கல் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ ஒரு கோவிலுக்கு ரூ. 50ன்னு கணக்கா? பெரிய அக்காவ தான் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவங்க பக்கத்திலேயே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு செம்மையா இருக்கும். இங்க வந்து தேங்காய் உடைச்சு விளக்கேத்துனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து உள்ள கோவிலெல்லாம் போயிட்டு அவங்கவங்க வச்ச பொங்கலெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா வந்து இங்க ஸ்டார்ட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்களா, எனக்கு செம்ம டயர்டு. நிக்க முடியல. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஏன்னா எல்லா ஜனமும் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. எல்லாருமே பொங்கல் வச்சிருப்பாங்க வேண்டிக்கிட்டு. ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் அத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்தேன். ஏன்னா செம்ம வெயிலு. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போய் உட்காந்துட்டோம். நானு, குட்டீஸ் எல்லாருமே உள்ள போய் உட்காந்துக்கிட்டோம். எவ்வளோ லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும், ஆனா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. உள்ளலாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பியாச்சு. போன தடவலாம் பார்த்தீங்கன்னா, இங்க ஐஸ்கிரீம் கடைலாம் இருந்துச்சு. இந்த தடவ அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதனால அப்படியே வீடு பார்த்துட்டு கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கான அழகே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளம் தாங்க. அதுவும் வந்துட்டு இந்த முறை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த குளம் பக்கத்துலேயே வீடு இருக்கிறவங்கலாம் அப்படியே காலையில எழுந்து வந்ததும் நல்ல ஒரு வியூ கிடைக்கும்ல. இங்கெல்லாம் நான் இருந்தா என்னால கையிலேயே பிடிக்க முடியாது. அப்புறம் நானும் சின்ராசும் கொஞ்சம் அந்த அழக ரசிச்சுட்டு இருந்தோம். கண் எதிர்ல அவ்வளோ தண்ணி இருந்தாலும், ஒரு பக்கம் தாகம் எடுக்குது. ஆனா குடிக்க முடியாது. அழகெல்லாம் ரசிச்சது போதுன்ட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா செம்ம தண்ணி தாகங்க. என்ன வெயிலுன்றீங்க, சரியான வெயிலு. அப்படியே வந்துட்டு பார்க்க முடியல. நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஆனா அந்த வெயில்ல வந்துட்டு இந்த குளம் வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ஆளுங்க வருவாங்கன்னு, வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு கெடா விருந்து தான். அங்க இருந்துட்டு அப்படியே நாங்க கிளம்பி அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்துட்டு யூனோ கார்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற காலத்துல எல்லாரும் ஒண்ணா இருந்தா கூட அவங்கவங்க தனித்தனியா மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி தனித்தனியா இல்லாம, இப்படி எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து ஜாலியா கமெண்ட் பண்ணிட்டு ஃபன்னா வச்சுக்கிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனோ கார்டு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்தப்ப நம்ம சின்ராஸ் தான் வின் பண்ணாரு. அப்பலாம் அவருக்கு இந்த கேம்னாலே என்னன்னு தெரியாது. கேம் என்னன்னு தெரியாமலே வின் பண்ணிட்டாரு. இந்த முறை வந்துட்டு சின்ராசி தான் வின் பண்ணா. அதாவது நான் தான் வின் பண்ணேனே. பட் சின்ராஸ வச்சு செஞ்சுட்டோம். +4 +2ன்னு வாரி வாரி குடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்துட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு கால் வந்ததும் கிளம்பிட்டோம். மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி செய்றது வந்து வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் செம்ம தூக்கம். அதுவும் இல்லாம வந்துட்டு சரியான கால் வலியா எல்லாம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. நம்ம மட்டும் எதுவும் ஹெல்ப் பண்ணாம வீடியோ எடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு நானே டீசென்ட்டா வந்துட்டேன். அண்ணன், அண்ணிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க, "சின்ராஸ் பர்த்டேக்கு கெடா விருந்து வச்சாச்சு. இன்னைக்கு பிரியாணியே சின்ராஸுக்காக தான்" அப்படின்னு. அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி ஆனதுமே அப்படியே சுட சுட எல்லாருக்கும் வந்துடுச்சு. அப்படியே சுட சுட டைம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டாச்சு. பிரியாணியெல்லாம் போயிட்டு யாராவது காக்க வைப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக பிரியாணி, கத்திரிக்காய் ரைத்தா, தயிர் ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா எல்லாமே வந்ததும் நல்லா சாப்பிட்டாச்சு. சிக்கன் பக்கோடாவா அது மட்டன் பக்கோடாவான்னு தெரியல. நான் சாப்பிட்டுட்டேன். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் உள்ளே உட்காந்துட்டோம். ஒரு பக்கம் ஹாலில் எல்லாரும் உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துட்டாங்க நல்லா காத்தோட்டமா. ஆனால் நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு
அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தொடங்கி அடுத்த நாள்னு இந்த திருவிழா வந்து 4 நாள் போய்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்குது. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ராஸுக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு வரும். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட் இல்லைன்னா எப்படி? நான் வந்து பிரெட் புட்டிங் கொண்டு வந்தேன். பட் அது பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் குல்ஃபி ஐஸ் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணாமல் வந்துடாதீங்க. நீ கேட்டல